ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா arcu.org அப்படிங்கிற வெப்சைட்டை பற்றி உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். இது ஒரு இன்டர்நெட் வேபேக் மிஷின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு வெப்சைட்டையும் வந்துட்டு அதோட ப்ரீவியஸ் வெர்ஷனில் வந்துட்டு நம்ம பார்க்குறக்கு யூஸ் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போது சில வெப்சைட் வந்துட்டு சில லிங்க் வந்துட்டு ரிமூவ் பண்ணிடுவாங்க கொஞ்சம் காலத்தில். அந்த ஆர்டிக்கல் பழசானவோ இல்லை அந்த வெப்சைட்டை மெயின்டைன் பண்ணாமட்டவோ இல்லை அந்த வெப்சைட்டே இல்லாமல் போனால் கூடி அந்த வெப்சைட்டை நீங்கள் திரும்பி பார்க்க முடியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த arcu.org மூலமாக. இது ஒரு பெரிய ஆர்கனைசேஷன். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய பப்ளிக் இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய எல்லா வெப்சைட்டையும் வந்துட்டு இவங்க தினசரி அப்டேட் ஆகக்கூடிய ஒவ்வொரு மூமெண்ட்டையும், அந்த வெப்சைட் சேஞ்ச் ஆகக்கூடிய ஒவ்வொரு செகண்டையும் பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு டைம் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட டைம் கிடையில அந்த வெப்சைட் வந்துட்டு ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சிடுறாங்க. ஸ்னாப்ஷாட்னால் அந்த வெப்சைட் அப்படியே கேப் பண்ணி வச்சிடுறாங்க. இதனால் உங்களுக்கு என்னென்னா, அந்த வெப்சைட் வந்துட்டு நீங்கள் எப்போவுமே வந்துட்டு பார்த்துக்க முடியும். நேற்று இந்த வெப்சைட் எப்படி இருந்துச்சு, நேற்று போன வருஷம் இந்த வெப்சைட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்க்க முடியும். சேம் டைம் பார்த்தீங்கன்னா, இதனால் வந்துட்டு டெட் லிங்க்ஸையும் கூடி பார்க்க முடியும். ஐ மீன், இப்போது வெப்சைட்டே இல்லைன்னா கூட அந்த வெப்சைட்டோட பழைய வெர்ஷனை வச்சு நம்ம அந்த ஏற்கனவே இருந்த காப்பி வச்சு நம்ம பார்க்க முடியும். பழைய சாஃப்ட்வேர்ஸை நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம், ஈஸியாக எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளாக வந்துட்டு நான் ஒரு வெப்சைட் காமிக்கிறேன். இப்போ கூகுள் வெப்சைட்டே இப்போ பார்க்கலாம். google.com. இப்போது கூகுள் வெப்சைட் பார்த்திங்கன்னா 1998 இவங்க ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ இங்கே 1998 இருந்துட்டு நான் வந்துட்டு ஒரு லிங்க் கிளிக் பண்ணி அப்போ இந்த வெப்சைட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறேன். 1998 November 11. அப்போ கூகுள் வெறும் டெக்ஸ்ட் பேஸ் வெப்சைட்டாக தான் இருந்திருக்கு. தினமலர் வெப்சைட் பார்க்கலாம். இப்போ 2005 தினமலர் வெப்சைட்டு எப்படி இருந்துச்சு, அப்போ என்ன நியூஸ்லாம் வந்திருக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்க முடியும். ஃபாண்ட்டு அப்போ யூஸ் பண்ண ஃபாண்ட்டு இப்போ இருக்க கம்ப்யூட்டரில் இல்லை. ஸோ அதனால் இப்படி வந்திருக்கு. இது 2006 வந்த வெர்ஷன். இது 2010 வந்த வெர்ஷன். இப்போ ஃபாண்ட் கரெக்டாக வருது. 2010 ஃபாண்ட் கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த டேட்டில் இருக்கக்கூடிய தினமலர் வெப்சைட்டை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த arcu.org மூலமாக நீங்கள் ஒரு வெப்சைட்டோட பழைய வெர்ஷன்ஸை பார்த்துக்க முடியும். அதே சமயம் உங்கள் வெப்சைட் நீங்கள் எதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த வெப்சைட் நீங்கள் இதில் சப்மிட்னு கொடுத்துட்டிங்கன்னா அவன் இருந்துட்டு ஒவ்வொரு டைமும் உங்கள் வெப்சைட் சேஞ்ச் ஆகக்கூடிய மாடிஃபிகேஷன் எல்லாத்தையுமே இந்த ரெக்கார்ட் பண்ணிட்டே இருப்பான். ஸோ உங்கள் வெப்சைட்டையே நீங்கள் பழைய வெர்ஷனில் பார்த்துக்கலாம். எந்த டைம் எந்த ஆர்டிக்கலும் மிஸ் பண்ண அவசியம் இல்லை. நீங்களே சப்போஸ் ஏதாவது பேஜ் டெலிட் பண்ணியிருந்தா கூடி அந்த பேஜை இவன் வந்துட்டு ரெக்கவர் பண்ணி வச்சுருப்பான். அந்த ஸ்னாப்ஷாட் மூலமாக நீங்கள் பார்த்துக்கலாம், ரெக்கவர் பண்ணிக்கலாம். அதுக்காக யூஸ் ஆகுது. சேம் டைம் பார்த்தீங்கன்னா பழைய வெர்ஷன் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் வந்துட்டு நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் CCleaner பார்த்திங்கன்னா பழைய வெர்ஷனில் இருக்கும். அது நெட்டில் சர்ச் பண்ணி கிடைக்கும், தேடினா கிடைக்கும். இல்லை நான் டேரெக்டாக அந்த வெப்சைட் போய் எடுத்துக்கிறேன். preform.com forum. ஓகே, இப்போ அந்த வெப்சைட்டில் CCleaner வச்சுருப்பாங்க. இப்போ 2010 வந்த CCleaner வெர்ஷன் என்னென்னு பார்க்குறேன். 2010 CCleaner வந்திருக்கு. இப்படி தான் வெப்சைட் இருந்திருக்கு. அப்போது இப்போ டவுன் கொடுத்து பார்ப்போம். வெர்ஷன் 3.0 preform வெப்சைட்லேருந்து டேட்டா டவுன்லோட் ஆகுது. டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த CCleanerோட பழைய வெர்ஷனை வந்துட்டு நான் வந்துட்டு அவங்க வெப்சைட்டோட ஸ்னாப்ஷாட் மூலமாக வந்துட்டு நான் போய் பார்த்துருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான சர்வீஸ். ஆக்சுவலாக நிறைய பேர்த்துக்கு இந்த சர்வீஸ் இருக்கிறது தெரியாது. இது மூலமாக நீங்கள் ஒரு வெப்சைட்டோட ஸ்னாப்ஷாட் பழைய வெர்ஷன்ஸை பார்த்துக்கலாம், மிஸ்ஸிங் பேஜஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிக்கலாம். இன்னும் நிறைய யூசேஜ் இருக்குது இந்த வேபேக் மிஷின் மூலமாக. இந்த வேபேக் மிஷின் இன்னொரு ஃபீச்சர் என்னென்னு கேட்டிங்கன்னா,
இன்டர்நெட்டில் கூடிய எல்லா வெப்சைட்டையும் கேதர் பண்ணுற மாதிரி அந்த வெப்சைட்டில் கூடிய மீடியா ஃபைல்ஸையும் கேதர் பண்ணி வச்சுருக்கோம். எதெல்லாம் பப்ளிக்காக ஆக்சஸ் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணி வச்சுருப்பான், எடுத்து வச்சுருப்பான். ஸோ நம்ம அதை எப்போ வேணால் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வெப்சைட் ஓனரே வந்துட்டு அந்த ஃபைல் எனக்கு வேண்டாம் எடுக்கணும் அப்படின்னு இவங்க ரிக்வஸ்ட் பண்ணால் மட்டும்தான் இவங்க ரிமூவ் பண்ணுவாங்க. மற்றபடி இந்த ஃபைல் எல்லாமே அப்படியே தான் இருக்கும். இவங்களே வந்துட்டு அதுக்கான எப்படி சொல்கிறது, அது ஒரு கலெக்ஷனாகவும் இவங்க சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா அந்த காலத்து ரேடியோவெல்லாம் கேட்கணும்னா இதில் போய் கேட்டுக்கலாம். புக்ஸு தான் உங்களுக்கு வேணும்னு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதிலே உள்ளே போனீங்கன்னா உள்ளே போயிட்டே இருக்கும், நிறைய இருக்கும். கேம்ஸை டவுன்லோட் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். பழைய கேம்ஸ், டாஸ் கேம்ஸ் எல்லாம் வேணும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ வேணால் யூடியூப் போய் பார்க்கலாம். யூடியூப் 2005 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன். அண்ட் அப்புறம் தான் உங்களுக்கு ஸ்னாப்சாட் எடுத்திருக்காங்க. தினசரி ஸ்னாப்சாட் எடுத்திருக்காங்க. அப்போ தான் உங்களுக்கு டெய்லி அப்டேட் பண்ணக்கூடிய கண்டென்ட்டுங்கனால தினசரி எடுத்திருக்காங்க. அதுவும் நிறைய டைம் எடுத்திருக்காங்க. எப்பப்போல்லாம் அந்த வெப்சைட் அப்டேட் ஆகுதோ அப்பப்போல்லாம் எடுத்துருக்காங்க. இப்போ 2009 பார்ப்போம். கம்மியாக தான் இருக்குது. சரி, எடுத்து பார்ப்போம். ஓ 2009 யூடியூப் இப்படி தான் இருந்திருக்கு. மோஸ்ட் ஆஃப் தம்ப்நெயில் ஒர்க் ஆகலை. ஏன்னா இந்த வீடியோஸ் எல்லாம் இப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன், அதனால் எடுக்கலை. இல்லை ஒரு வேளை சரியாக கேட்ச் ஆகாமல் இருந்திருக்கும், அப்படி இருக்கும். 2013 யூடியூப் எப்படி இருக்குது, கொஞ்சம் வெப்சைட் டெவலப் பண்ணியிருக்காங்க. 2014 நிறையா ஸ்னாப் எடுத்திருக்காங்க. ஓகே, செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த வெப்சைட் மூலமாக என்னென்ன பண்ணலாங்கிறத பார்த்தோம். இந்த சர்வீஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. இது மூலமாக நீங்கள் ஒரு வெப்சைட்டோட பழைய வெர்ஷன்ஸை பார்க்கலாம். அதே சமயம் பழைய சாஃப்ட்வேர்ஸு, பழைய ஃபைல்ஸ், மீடியா ஃபைல்ஸ் இதெல்லாம் இன்டர்நெட்டில் இருக்கோ அதில் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் போய்ட்டு சர்ச்சுன்னு மட்டும் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அதை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே உங்களுக்கு இது கூகுள் மாதிரியே இண்டெக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம், நீங்கள் எடுத்து பார்க்கலாம். ஓகே, இதே மாதிரி இன்னொரு சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான சர்வீஸ் தான், கூகுள்லேயே இருக்குது. இப்போ இதில் சில வெப்சைட் பார்த்திங்கன்னா, இப்போது நான் கூகுளில் சர்ச் பண்ணுறேன் அப்படின்னா அந்த லிங்க் வந்துட்டு எனக்கு உடனே வந்துட்டு ஓப்பன் ஆகாது. கொஞ்சம் அந்த வெப்சைட் ஸ்லோவாக இருந்தாவோ இல்லை ஏதாவது பிரச்சனை இருந்தாவோ வந்துட்டு லோட் ஆகிற டைம் ஆகும். அந்த டைமில் என்ன பண்ணலான்னா கூகுளே ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் இங்கே இருக்குது பார்த்திங்களா, ஒரு ஏரோ மார்க்கு கிளிக் பண்ணிட்டு கேட்ச் இட் அப்படின்னு கொடுத்திங்கன்னா அதில் கேக் பண்ண கனெக்டை மட்டும் வந்துட்டு காமிப்பான். இப்போது இந்த கேக் பண்ணுற கண்டென்ட்லேருந்து நீங்கள் லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு லோட் ஆகும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணும் சர்வர்லேருந்து. ஏன்னா அது கூகுள்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வரங்காட்டி உங்களுக்கு டக்குன்னு வரும். இந்த வெப்சைட் ஏதாவது ஸ்லோவாக லோட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இதே இந்த வெப்சைட்டை நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி இது எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நான் அந்த யூஸ் பண்ண சொன்ன வேபேக் மிஷினை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.